பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி. குறிப்பாக 90களுக்கு பிறகு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலிலும் கூட்டணி அரசியலிலும் பாமகவின் பங்களிப்பு முக்கியமானது. பாமக இடம்பெற்ற கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறிய நிகழ்வுகள் அநேகம். பாமக இடம்பெற்ற கூட்டணி தோல்வி அடைந்ததும் உண்டு. ஆனாலும் மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என்று எதுவாக இருந்தாலும் பாமக என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி அரசியல் களத்தின் முக்கியமான பேசுபொருள். அப்படி பாமக எடுத்த கூட்டணி முடிவுகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் தேர்தல் களத்தில் பாமக நிகழ்த்திய திருப்பங்களையும் முக்கியமாக பாமகவுக்கு கிடைத்த ஏற்ற இறக்கங்களையும் விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆயிரத்து 1989 ஜூலை 16 அன்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிய டாக்டர் ராமதாஸ் சமூக நீதி, ஜனநாயகம், சமத்துவம், மனிதநேயம் ஆகிய 4மே பாட்டாளி மக்கள் கட்சியின் குறிக்கோள்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் நல்வாழ்வுக்கும் அவர்களின் முன்னேற்றத்துக்கும் பாடுபடுவது ஒன்றுதான் பாமகவின் லட்சியம் என்று அறிவித்தார். 1989 மக்களவை தேர்தலின் போது திமுக, அதிமுக என்ற இருவரும் கட்சிகள் களத்தில் இருக்கும்போது புத்தம் புதிய கட்சியான பாமகவும் தேர்தல் களத்துக்கு வந்திருந்தது. அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 33 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கினார் டாக்டர் ராமதாஸ். தமிழகம் முழுக்க பாமக வேட்பாளர்கள் போட்டியிட்ட போதும் வட மாவட்டங்களில் பாமக வேட்பாளர்கள் அதிக அளவிலான வாக்குகளை பெற்று அதிமுக, திமுகவின் வெற்றி தோல்வியை மடை மாற்றியிருந்தனர். அந்த தேர்தலில் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்ற போதும் பாமக வேட்பாளர்களுக்கு சுமார் 15 லட்சம் வாக்குகள் கிடைத்திருந்தன. அதன் மூலம் எதிர்கால தமிழக தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக பாமக உருவெடுப்பதற்கான ஆரம்ப அறிகுறிகள் தென்பட்டன. தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களே பாமகவின் உண்மையான வாக்கு வங்கி என்ற போதும் தேர்தலில் வெற்றியை பெறுவதற்கு அவர்களுடைய வாக்குகள் மட்டுமே போதாது. தேர்தல் அரசியலில் வெற்றி பெற வேறு சில வியூகங்களையும் வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரர் என்ற தேர்தல் வியூகத்தை வகுத்தார் டாக்டர் ராமதாஸ். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் மிக அதிகமாகவும், தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளாளர்கள் அதிக எண்ணிக்கையிலும் இருப்பதால் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரே வாக்கு வங்கியாக மாற்றினால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்பது டாக்டர் ராமதாஸின் கணிப்பு. அதற்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்து கட்சிக்கு பலம் சேர்த்தார். முக்கியமாக இஸ்லாமியர்களின் ஆதரவை பெறுவதற்கான சில முன்னெடுப்புகளை செய்தார். திரட்டிய பலத்தை சோதித்து பார்க்கும் களமாக 1991 பொதுத் தேர்தல் வந்தது. அதுநாள் வரை தனித்து போட்டி என்ற தேர்தல் நிலைப்பாட்டை எடுத்திருந்த பாமக முதன் முறையாக கூட்டணி அரசியலை நோக்கி நகர தயாரானது. திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக பாமக தலைமையில் புதிய மாற்றுக் கட்சியை உருவாக்கினார் டாக்டர் ராமதாஸ். தமிழகத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 199 தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக. இதுதான் பாமகவின் சட்டமன்ற வரலாற்றில் பாமக போட்டியிட்ட அதிகபட்ச எண்ணிக்கை. பாமக தலைமையிலான கூட்டணியில் அப்துல் சமது தலைமையிலான முஸ்லிம் லீக் கட்சியும் இடம்பெற்றிருந்தது. அந்த கட்சிக்கு 19 தொகுதிகளை கொடுத்தார் டாக்டர் ராமதாஸ். அதே போல பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையிலான குடியரசுக் கட்சிக்கு 5 தொகுதிகளும், அப்போது தேர்தல் அரசியலில் இருந்த பழ நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கத்துக்கு 1 தொகுதியும், தமிழர் தேசிய பொதுவுடைமை கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கினார் டாக்டர் ராமதாஸ். மக்களவை தொகுதிகளை பொறுத்தவரை 31 தொகுதிகளில் பாமக போட்டியிட்டது. முஸ்லிம் லீகுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கியிருந்தார் டாக்டர் ராமதாஸ். இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு வசதியாக அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருவர் பாமகவுக்கு வந்திருந்தார். அவர் கருணாநிதி, எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அரசியல்வாதியான பன்ருட்டி ராமச்சந்திரன். அவரை பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் நிறுத்தினார் டாக்டர் ராமதாஸ். ராஜீவ் அனுதாப அலை வீசிய அந்த தேர்தலில் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட பன்ருட்டி ராமச்சந்திரனை தவிர அனைத்து பாமக வேட்பாளர்களும் தோல்வியடைந்தனர். 1989 மக்களவை தேர்தல், 1991 சட்டமன்ற மக்களவை தேர்தல் ஆகியவற்றில் கிடைத்த தொடர் தோல்விகள் டாக்டர் ராமதாஸை யோசிக்க வைத்தன.
பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் பாமகவின் தேர்தல் பயணம் தொடராது என்ற முடிவுக்கு வந்தார் டாக்டர் ராமதாஸ். அந்த நொடியில் திமுகவை நோக்கி நகரத் தொடங்கியது பாமக. திமுக தலைவர் கருணாநிதிக்கும் டாக்டர் ராமதாஸிடம் இருக்கும் வாக்கு வங்கி மீது ஈர்ப்பு வந்தது. தேர்தல் வெற்றிக்கு பாமகவின் தேவை அவசியம் என்பதால் கருணாநிதியும் ராமதாசுடன் கைகுலுக்கினார். அடுத்து வரும் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கான சூழல் கனிந்து வந்தது. அந்த கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் இடம்பெறும் பட்சத்தில் திமுக தலைமையில் வலுவான கூட்டணி உருவாகும் என்ற எதிர்பார்ப்பு பாமகவுக்குள் அதிகரித்தது. தேர்தல் நெருக்கத்தில் திமுக, பாமக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. ஆனால் தொகுதி பங்கீட்டில் சிக்கல் வரவே திமுக, பாமக பேச்சுவார்த்தைகள் முறிந்து போயின. அதன் பிறகு வைகோ தலைமையிலான மதிமுக, ராமதாஸ் தலைமையிலான பாமக, சிபிஎம், ஜனதா தளம், வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ் ஆகியவற்றை கொண்ட மூன்றாவது அணையை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் டாக்டர் ராமதாஸ். அதற்காக வைகோவும் டாக்டர் ராமதாசும் சந்தித்து பேசினர். ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. இறுதியாக பாமக தலைமையில் 12 கட்சிகள் கொண்ட ஊழல் ஒழிப்பு சமூக நீதி முன்னணி உருவானது. அந்த கூட்டணியில் வாழப்பாடி ராமமூர்த்தியின் திவாரி காங்கிரஸ், கோவை செழியனின் தமிழ் தேசிய கட்சி, பூவை மூர்த்தியின் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட 12 கட்சிகள் இடம்பெற்றன. பாமக 116 தொகுதிகளிலும், திவாரி காங்கிரஸ் 50 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. அப்போது வீசிய அதிமுக எதிர்ப்பு அலையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதே சமயம் பாமகவுக்கு 4 எம்எல்ஏக்கள் கிடைத்தனர். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்ததும் 4 இடங்களே. தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் சிறு கட்சிகளின் கூட்டணி வெற்றியை தராது என்ற முடிவுக்கு வந்திருந்தது பாமக. அப்போது வெற்றிக்கான வழியாக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க டாக்டர் ராமதாசுக்கு அழைப்பு விடுத்தார் வாழப்பாடி ராமமூர்த்தி. அதன் மூலம் அதிமுகவுடன் முதன் முறையாக கூட்டணி அமைத்தது பாமக. அந்த அணியில் பாஜக, மதிமுக, தமிழக ராஜீவ் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இணைந்தன. 1998 மக்களவை தேர்தலின் போது அதிமுக அணியில் இடம்பெற்ற பாமகவுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கினார் ஜெயலலிதா. அன்பு சகோதரி என்று ஜெயலலிதாவை விழித்து மேடைகளில் பேசினார் ராமதாஸ். அந்த தேர்தலின் முடிவில் அதிமுக அணி வெற்றி பெற்றது. பாமகவுக்கு 4 எம்பிக்கள் கிடைத்தனர். வாஜ்பாய் அமைச்சரவையில் பாமக சார்பில் தலில் எழில்மலை சுகாதாரத்துறை இணை அமைச்சரானார். ஆனால் வாஜ்பாய் அரசு வெறும் 13 மாதங்களில் கவிழ்ந்தது. அதைத் தொடர்ந்து பாஜக அணியில் அதிமுகவின் இடத்துக்கு திமுக வந்து சேர்ந்தது. அந்த அணியில் பாமகவும் நீடித்தது. 1999 மக்களவை தேர்தலின் போது தொகுதி ஒதுக்கீட்டில் வித்தியாசமான நடைமுறையை பின்பற்றினார் திமுக தலைவர் கருணாநிதி. அதன்படி பாமகவுக்கும் வாழப்பாடி ராமமூர்த்தியின் தமிழக ராஜீவ் காங்கிரசுக்கும் 9 தொகுதிகளை ஒதுக்கிய கருணாநிதி அவற்றை ராமதாசும் வாழப்பாடி ராமமூர்த்தியும் தத்தமது செல்வாக்குக்கு ஏற்ப பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது வாழப்பாடி ராமமூர்த்தியின் விருப்பம் 2 தொகுதிகள். ஆனால் அவருக்கு ஒற்றை தொகுதியை மட்டுமே கொடுக்க விரும்பினார் டாக்டர் ராமதாஸ். அதிருப்தியோடு அந்த தொகுதியை ஏற்றுக்கொண்ட வாழப்பாடி ராமமூர்த்தி சேலம் தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போனார். அதே சமயம் பாமகவுக்கு 5 எம்பிக்கள் கிடைத்தனர். விளைவாக வாஜ்பாய் அரசில் மீண்டும் பாமக இடம்பெற்றது. அடுத்தடுத்த வெற்றிகள் கொடுத்த தெம்பில் பாமக இடம்பெறும் அணியே வெற்றி கூட்டணி என்று சொன்ன டாக்டர் ராமதாஸ் 2001 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் திடீரென திமுக அணியிலிருந்து விலகி அதிமுக பக்கம் நகர்ந்தார். அப்போது தமிழகத்தில் 27 தொகுதிகளையும் புதுச்சேரியில் 10 தொகுதிகளையும் பாமகவுக்கு ஒதுக்கினார் ஜெயலலிதா. அத்தோடு புதுச்சேரியில் அதிமுக பாமக அணி வெற்றி பெறும் பட்சத்தில் அதிமுகவும் பாமகவும் தலா 2.5 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் என்று ஜெயலலிதாவும் டாக்டர் ராமதாசும் உடன்பாடு செய்து கொண்டனர். ஆனால் தேர்தலின் முடிவில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. பாமகவுக்கு 20 இடங்கள் கிடைத்தன. ஆனால் புதுச்சேரியில் படுதோல்வியை கிடைத்தது. தேர்தல் களத்தில் வெற்றியை கொடுத்த அதிமுக பாமக கூட்டணிக்குள் திடீரென அரசியல் மோதல் வெடித்தது. அதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிய பாமக மீண்டும் பாஜக கூட்டணியில் சேர்ந்து கொண்டது. அந்த உறவும் கூட குறைந்த காலத்துக்கே தொடர்ந்தது. 2004 மக்களவை தேர்தல் வந்தபோது மீண்டும் அணிமாறியது பாமக. சில மாதங்களுக்கு முன்பு வரை அதிமுகவோடும் பாஜகவோடும் கூட்டணி வைத்திருந்த பாமக சட்டென்று அதிமுக பாஜகவுக்கு முற்றிலும் மாறுபட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றது. அந்த கூட்டணியில் பாமகவுக்கு 6 மக்களவை இடங்களை பெற்றுக் கொண்டதோடு அடுத்து வரவிருக்கும் ஒரு மாநிலங்களவை தேர்தலில்
பாமகவிற்கு ஓர் இடம் தர வேண்டுமென திமுகவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார் டாக்டர் ராமதாஸ். அந்த தேர்தலில் பாமக இடம்பெற்ற கூட்டணி 100% வெற்றியை பெற்றது. 6 எம்பிக்கள் கொண்ட பாமக மன்மோகன் சிங் அரசில் இடம் பிடித்தது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு அன்புமணி ராமதாசுக்கு தரப்பட்டது. ஆம், மக்களவை தேர்தலில் போட்டியிடாத அன்புமணி திமுகவுடன் போட்டிருந்த ஒப்பந்தத்தின்படி திமுக ஆதரவுடன் மாநிலங்களவைக்கு தேர்வானார். அதுவரை சட்டமன்ற தேர்தல்களில் கூட்டணி அமைத்து போட்டியிடாத திமுகவும் பாமகவும் முதன் முறையாக 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அப்போது பாமகவுக்கு 31 தொகுதிகளை ஒதுக்கினார் கருணாநிதி. தேர்தலின் முடிவில் திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அப்போது பாமகவின் 18 எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்தனர். அதே சமயம் துணை நகர திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் பல திட்டங்களுக்கு எதிர்குரல் எழுப்பினார் டாக்டர் ராமதாஸ். உச்சகட்டமாக திமுக அரசுக்கு 0 மதிப்பெண்களை கொடுத்து பரபரப்பை கிளப்பினார். உரசல்களுடன் நீடித்த திமுக பாமக கூட்டணி 2009 மக்களவை தேர்தல் சமயத்தில் முடிவுக்கு வந்தது. உரசல்களுடன் நீடித்த திமுக பாமக கூட்டணி 2009 மக்களவை தேர்தல் சமயத்தில் முடிவுக்கு வந்தது. தேர்தலை அதிமுக கூட்டணியில் இணைந்து எதிர்கொண்டது பாமக. இம்முறை பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கினார் ஜெயலலிதா. ஆனால் அந்த தேர்தலில் பாமக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. அதுதான் பாமகவின் தேர்தல் அரசியலில் முக்கியமான திருப்புமுனை. பெரிய கட்சிகளுடன் கூட்டணிக்கு வந்த பிறகு பாமக சந்தித்த முதல் தோல்வி அது. அதேபோல பாமகவின் வாக்கு வங்கி வட மாவட்டங்களில் சரிய தொடங்கியது அதன் பிறகுதான். அதற்கு முக்கியமான காரணம் விஜயகாந்தின் தேமுதிக. அடுத்து வரப்போகும் 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அணியில் தேமுதிக சேரக்கூடும் என்ற பேச்சுக்கள் எழவே சட்டென்று திமுகவை நோக்கி நகரத் தொடங்கியது பாமக. தனது இல்ல திருமண விழாவுக்கு அழைப்புதல் கொடுக்க திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டுக்கு சென்றார் டாக்டர் ராமதாஸ். அன்றைய தினமே தேர்தல் கூட்டணி ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டார். அப்போது 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக வெறும் 3 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இனியும் பெரிய கட்சிகளுடன் அணி அமைப்பதில் லாபமில்லை என்ற முடிவுக்கு வந்தார் டாக்டர் ராமதாஸ். திராவிட கட்சிகளால் தான் தமிழகம் சீரழிந்தது. ஆகவே எதிர்காலத்தில் திராவிட கட்சிகளுடன் தேர்தல் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றது பாமக. பின்னர் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, பாமக தலைமையில் தனி அணி என்றார் டாக்டர் ராமதாஸ். ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விஜயகாந்த் இருந்த அணியில் சேர்ந்து கொள்ள தயாரானார். பாஜகவின் முயற்சியால் தேமுதிக, பாஜக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற அணியில் பாமகவும் சேர்ந்து கொண்டது. அந்த கூட்டணியில் 8 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக ஒற்றை தொகுதியில் மட்டும் வென்றது. தருமபுரியில் டாக்டர் அன்புமணி வெற்றி பெற்றார். ஒற்றை தொகுதியில் வெற்றி என்ற போதும் மற்ற தொகுதிகளில் கிடைத்த தோல்வியால் அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள புதிய வியூகம் வகுத்தது. அதிமுக திமுகவுடன் கடந்த காலங்களில் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு. அதற்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என்று சொல்லி பாமகவின் முதல்வர் வேட்பாளர் டாக்டர் அன்புமணியை அறிவித்து தேர்தலை தனியாக சந்தித்தது. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற கோஷத்துடன் தேர்தலை சந்தித்த பாமகவுக்கு படு தோல்வியை கிடைத்தது. எம்பியாக இருந்து கொண்டே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அன்புமணி தோற்று போனார். அதன் பிறகு பாஜக, அதிமுக என்கிற இரு ஆளும் கட்சிகளையும் எதிர்த்து தீவிரமான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது. மோடி அரசின் திட்டங்களை எல்லாம் கடுமையாக விமர்சித்தது பாமக. அதே போல அதிமுக அரசு எடுக்கும் நிலைப்பாடுகளையும் காட்டமான மொழியில் கண்டித்தார் டாக்டர் ராமதாஸ். என்றாலும் தேர்தல் நெருக்கத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் டாக்டர் ராமதாஸ் என்ற கேள்வி பொது தளத்தில் எழுந்தது. அதற்கான விடையை 2019 ஆண்டுக்கான ஆளுநர் உரை குறித்த தன்னுடைய அறிக்கையில் வெளிப்படுத்தினார் டாக்டர் ராமதாஸ். அதுநாள் வரை அதிமுக அரசையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியையும் விமர்சித்து வந்த பாமக ஆளுநர் உரையை பாராட்டி அறிக்கை வெளியிட்டது. அது பாமகவின் திசை வழி பாதையை கொஞ்சம் போல தெளிவுபடுத்தியது. அடுத்து பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் இனாம் அறிவித்தது எடப்பாடி பழனிசாமி அரசு. வழக்கமாக இலவசங்களை தீவிரமாக எதிர்க்கும் டாக்டர் ராமதாஸ் அதிமுக அரசின் முடிவை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டார். அதன் மூலம்
அதிமுகவை நோக்கி பாமக நெருங்குவது தெரிய தொடங்கியது. அடுத்து ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 ரூபாய் நிதியுதவி தரப்படும் என்று அறிவித்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிவிப்பை வெகுவாக வரவேற்றார் டாக்டர் ராமதாஸ். ஆக அதிமுக உடனான கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸ் தயாராகிவிட்டது தெரிந்ததும் உடனடியாக களமிறங்கியது அதிமுக. அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டு பாமகவுக்கு 7 மக்களவை தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்ற சில தொகுதிகளில் பாமகவுக்கு வாக்கு வங்கி இருந்தபோதும் அங்கே அதிமுக வேட்பாளர்களையே ஆதரித்தது. அதிமுக பாமக கூட்டணி குறித்து அரசியல் களத்தில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தபோது கொள்கைகளில் தேக்கு மரமாக இருந்தாலும் கூட்டணி நிலைப்பாட்டில் தமிழக நலன் கருதி நாணலாக இருப்பதில் தவறில்லை என்று சொல்லி விமர்சனங்களை நிராகரித்தார் டாக்டர் ராமதாஸ். மிகுந்த எதிர்பார்ப்புடன் உருவான அதிமுக பாமக கூட்டணிக்கு தேர்தல் களத்தில் தோல்வியே மிஞ்சியது. தருமபுரியில் அன்புமணியே தோற்று போனார். ஆக தனித்து போட்டியிட்டாலும் தோல்வி, சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் தோல்வி, அதிமுக போன்ற பெரிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து நின்றாலும் தோல்வி என்ற நிலை பாமகவுக்கு உருவானது. ஆனாலும் கூட அதிமுக கூட்டணியிலேயே பாமக தொடர்ந்தது. இடைப்பட்ட காலத்தில் கூட்டணி ஒப்பந்தப்படி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட மாநிலங்களவை இடத்துக்கு அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழகத்தில் அதிமுக அணியில் தொடரும் பாமக தேசிய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்தது. இரண்டாயிரத்து 21 சட்டமன்ற தேர்தலின் போது எந்த மாதிரியான கூட்டணி முடிவை எடுக்கப் போகிறது பாமக என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு அரசியல் களத்தில் தீவிரமடைந்தது. அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் டாக்டர் ராமதாஸ். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்ட அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே கூட்டணி குறித்த முடிவை அறிவிப்போம் என்று அழுத்தம் திருத்தமாக அறிவித்தார். டாக்டர் ராமதாஸின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்து வன்னியர்களுக்கு தனிப்பிரிவை உருவாக்கி 10.5% உள்ஒதுக்கீட்டை அறிவித்தது அதிமுக அரசு. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணை தலைவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்பணிகளுக்குள் பல்வேறு பிரிவுகளுக்கான உள்ஒதுக்கீடு வழங்குவதற்காக பல்வேறு சமூகத்தினரால் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் சீர்படும் சமூகங்கள் சமச்சீரான வளர்ச்சியை பெற்று முன்னேற்றுவதற்காகவும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு உரிய விகிதாச்சார வாய்ப்பினை பெறுவதற்காகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் மற்றும் சீர்பண்புக்குள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவியல் வன்னியர்களுக்கு 10.5%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பண்பு பிரிவில் சில குறிப்பிட்ட ஜாதி பிரிவுகளை ஒருங்கிணைந்த அவர்களுக்கு 7% மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் உள்ள மற்ற ஜாதி பிரிவுகளுக்கு 2.5% ஆகிய 3 உட்பிரிவுகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு தற்போது பரிந்துரை செய்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக ஆணையத்தின் மேற்கண்ட பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளவும் அதற்கிணங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்படும் பிரிவினருக்கிடையே விகிதாச்சார அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்றும் அம்மாவின் அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. தொடர்ச்சியான பேச்சுக்களின் பலனாக பாமகவிற்கு 23 தொகுதிகளை ஒதுக்கியது அதிமுக. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணியின் வெற்றிக்காக டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அந்த தேர்தலின் முடிவில் பாமகவிற்கு 5 இடங்களே கிடைத்தன. பாமகவின் சட்டமன்ற குழுவின் தலைவராக ஜி.கே. மணி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாமக தனித்தே போட்டியிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 1/4 நூற்றாண்டு காலமாக பாமக தலைவராக பணியாற்றிய ஜி.கே. மணிக்கு பிரம்மாண்ட பாராட்டு விழா நடத்தியது பாமக. அதில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஜி.கே. மணியை பாராட்டி பேசினர். அது தொடர்பான செய்திகளுக்கு நடுவே பாமக இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸை பாமகவின் தலைவராக நியமிக்கவிருப்பது குறித்த செய்திகள் ஊடகங்களில் உலாவரத் தொடங்கின. அதற்கேற்ப பாமகவின் சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டார் பாமக தலைவர் ஜி.கே. மணி. அந்த பொதுக்குழுவில் பாமகவின் தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 பார்த்த மாற்றம், முன்னேற்றம் அன்புமணியை விட 10 மடங்கு அதிகமான பிரச்சாரங்கள், வியூகங்களை பாமக 2.0 மூலம் பார்க்கவிருக்கிறீர்கள். பாட்டாளி மக்கள் வாழ்வை காப்பது எது? பாட்டாளி மக்கள் கட்சியே. நாடாளும் தகுதியை கொண்டது எது?
பாட்டாளி மக்கள் கட்சியே. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. மக்களிடையே மாற்றத்திற்கான இயக்கம் இருக்கிறது. அதை பாமகவால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வரும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2024 மக்களவை தேர்தலின் போதும் 2026 சட்டமன்ற தேர்தலின் போதும் என்ன மாதிரியான வியூகங்களை டாக்டர் ராமதாஸின் வழிகாட்டுதலுடன் வகுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம்.